ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தாவீது பாடின 4 ஆரோகண சங்கீதங்களிலே 124ஆம் சங்கீதமும் ஒரு சங்கீதம். கர்த்தர் மட்டுமே சில விஷயங்களை செய்ய முடியும். கர்த்தரை தவிர வேற யாராலும் அந்த விஷயத்தை செய்ய முடியாது. நாம் அவரை ஆண்டவர் என்றும் கர்த்தர் என்றும் கடவுள் என்றும் சொல்லுகிறோம் என்று சொன்னால் ஒருவரை மட்டுமே சொல்ல முடியும். அவர் யார்? அவர் யெகோவா தேவன். அவர் தனித்து நிற்கிறார், தனித்துவமானவர். அவர் மனிதர்களில் அவரை யாரோடும் அவரை ஒப்பிட முடியாது. அவர் மனிதர் அல்ல, அவர் கடவுள், அவர் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட விஷயத்தை அவர் செய்கிறார் என்கிற காரியத்தை சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தில் விளக்குகிறார். தாவீதுக்கு எப்பவுமே பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவருக்கு பிரச்சனைகள் இல்லாத நாள் என்று இருந்ததே இல்லை. அப்படி இருந்தால் அது அபூர்வம். அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கவனியுங்கள். எவ்வளவு ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக கர்த்தரை பற்றி அவர் சொல்லுகிற காரியங்களை முதல் 2 வசனங்களிலே நாம் வாசிக்க கேட்கலாம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டாள், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டாள். கர்த்தரை தவிர வேறு யாராவது இருந்திருந்தால், அதுதான் அதனுடைய பொருள். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தபடியினால் கர்த்தரை தவிர வேறு யாரிடத்திலாவது நாம் உதவியை தேடி இருந்திருப்போம் என்று சொன்னால் அதனுடைய காரியங்கள் என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை அவர் விளக்குகிறார். அவர் சொல்லுகிற விஷயங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையை அவர் விளக்குகிறார். அந்த சூழ்நிலையை அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், கவனியுங்கள், அவர்களுடைய கோபம் நம்மேல் எரிகையில் அக்கினி தழலாய் அவர்களுடைய கோபம் நம்மேல விழுந்த பொழுது அவர் சொல்லியிருக்கிறார், அப்படியே ஸ்வாலோ பண்ணியிருப்பாங்களாமா, உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். அவர் சொல்லுகிற விஷயத்தை பாருங்க. வியாதிக்காரங்களாம் அந்த டேப்லெட்டை சாப்பிடும் பொழுது சும்மா இப்படி வாயில போட்டு தண்ணி ஊத்துனாங்கன்னு உள்ள போயிடுது. அதை போல விழுங்கி இருப்பார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். கர்த்தரை தவிர வேறு யாராவது நம்முடைய பக்கத்தில் இருந்திருந்தால், அவர்களிடத்துல நாம் உதவியை தேடி இருந்தால் நிச்சயமாக நாம் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்பதுதான் அவருடைய பொருள். 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. அவ்வளவுதான், ஒன்றுமில்லாமல் முடிந்திருக்க வேண்டும். அவர் சொல்லுகிற அற்புதமான உதாரணத்தை கவனியுங்கள். தண்ணீர், வெள்ளம், கொந்தளிக்கும் ஜலம், கொந்தளிக்கும் ஜலங்கள், தண்ணீர்கள், என்ன நடந்திருக்கும்? அவ்வளவுதான், காணாமல் போயிருக்க வேண்டிதான். வெள்ளம் அடித்துக் கொண்டு போனால் யார் தப்பிக்க முடியும்? ரீசன்ட் டைம்ல நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா பல தேசங்களிலே வந்த வெள்ளங்களை பார்க்கும் பொழுது வீடுகள் இடிந்து விழுவதையும், வாகனங்கள், விலை உயர்ந்த வாகனங்கள்லாம் கூட வெள்ளத்தில் அடித்துக் கொண்டு செல்வதையும் நாம் பார்த்திருக்கிறோம். அப்பொழுது அவைகளுடைய காரியங்கள் என்ன என்று கேட்டால் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்துவிடும். கர்த்தர் மட்டும் நம்முடைய பக்கத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் நாம் இன்றைக்கு இல்லை என்பதுதான் சங்கீதக்காரனுடைய அழுத்தம் திருத்தமான வார்த்தைகளாய் நம்மை நோக்கி வருகிறது. கர்த்தருக்கு அவர் நன்றி சொல்லுகிறார். பாருங்கள் எப்படி நன்றி சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்? ஆண்டவர் கூட இருந்து நம்மை அவர்களுக்கு இரையாக மாறாதபடி நம்மை பாதுகாத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுங்குனா இறைதானே, விழுங்காதபடி தடுத்தவர் அந்த தேவன். அவர் மட்டும்தான் இதை செய்ய முடியும். கர்த்தரை தவிர வேற யாராலும்
பிரச்சனைகள் நம்மை விழுங்குவதிலிருந்து தடுக்க முடியாது. போராட்டங்களும் பலவீனங்களும் சோதனைகளும் இந்த உலகத்தினுடைய பாடுகளும் நிந்தைகளும் அவமானங்களும் நம்மை விழுங்கி விடாமல் தடுப்பதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஆண்டவர் மட்டும்தான். அந்த ஆண்டவருக்கு தன்னுடைய 2 கைகளையும் கூப்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என்று சொன்னார். இந்த கால வேளையில வாருங்கள் நாம் இணைவோம். எதற்காக? ஆண்டவரே, நீர் மட்டும் எங்களுடைய பக்கத்தில் இல்லாமல் இருந்திருந்தால், உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எண்ணி பாருங்கள், கணக்கிட்டு பாருங்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு விஷயங்களை கடந்து வர ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எத்தனை விஷயங்கள்! சிலவற்றை வெளியில் சொல்ல முடியும், சிலவற்றை வெளியில் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஏராளமான பிரச்சனைகளை தாண்டி 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 கடந்து கடந்து இன்றைக்கு நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒருவர் தான், அது கர்த்தர். கர்த்தரை தவிர வேற யாரையாவது அண்டி இருந்தால், கர்த்தரை தவிர வேற யாரையாவது நாம் நாடி இருந்தோம் என்று சொன்னால் வாய்ப்பே இல்லை, முடியவே முடியாது. கர்த்தர் தான். அவர் சொல்லுகிற விஷயங்களை நீங்கள் உன்னிப்பாய் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு வேடன் இருக்கிறான், ஒரு குருவி இருக்கிறது. வேடன் கண்ணி வைக்கிறான் குருவிக்கு. ஆனால் அந்த கண்ணியிலிருந்து தப்புவிக்கப்படுகிறோம். கண்ணியை ஆண்டவர் தெரிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார், நாம் தப்பிக்கிறோம். எவ்வளவு பெரிய விஷயம்! கண்ணிக்கு தப்புவது என்பது சாதாரண விஷயமா? அது கடுமையான ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு விஷயம். அவ்வளவு மோசமான ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இருந்தார், நம்முடைய பட்சத்தில் இருந்தார், நம்மோடு கூடவே இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சிந்தித்து பாருங்கள். இந்த கால வேளையிலே கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூடவே, நம்முடைய பக்கத்திலேயே, நம்முடைய பட்சத்திலேயே, நம்முடைய அருகாமையிலேயே இருந்தபடியினால் தப்பித்தோம். ஆகினாலே நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டியவர்கள். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நம்முடைய உள் மனதிலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இருதயத்தின் மையத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்வோமா? கர்த்தரிடத்துல எல்லாரும் கேட்கும் வண்ணமாக கடைசி வசனத்தை நாம் அறிக்கை செய்ய போகிறோம். வாசிக்க கேட்போம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஆமென். வேறு யாரிடத்திலும் இல்லை. எவ்வளவு பெரிய ஆண்டவர்! நம்முடைய சகாயம் கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அந்த கர்த்தர் யார்? மகா பெரிய தேவன், சிருஷ்டிகர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். எவ்வளவு பெருசுங்க வானமும் பூமியும்! யாரால் அளக்க முடியும்? யாரால் சொல்ல முடியும்? மனிதர்களுடைய எண்ணங்களுக்கும் கண்களுக்கும் சிந்தனைகளுக்கும் ஞானத்திற்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்டது இந்த சிருஷ்டிப்பு என்று சொன்னால், இந்த சிருஷ்டிப்பை உண்டாக்கினவர் எப்படிப்பட்டவர் என்பதை பாருங்கள். அங்கிருந்து நமக்கு ஹெல்ப் கிடைக்குது. ஹெல்ப், உதவி, சகாயம். அந்த சகாயம் அவரிடத்திலிருந்து கிடைத்தபடியினால் நாம் இன்றைக்கு தப்பித்துக் கொண்டிருந்தோம். ஆகினால் கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே உண்மையாகவே சொல்ல முடியும், கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அது நம்ம இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களுக்குத்தான் தெரியும். கர்த்தரே நம்முடைய பக்கத்தில் இருந்தபடியினால வாருங்கள் இணைந்து கர்த்தருக்கு நன்றி சொல்வோமா? ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, வேடனுடைய கண்ணிக்கு குருவி தப்பினது போல எங்களுடைய வாழ்க்கையை தப்புவிக்க பண்ணினவரே, ஆண்டவரே, எங்களை சத்துருக்களை இரையாக கொடுக்காமல் எங்களை ஆண்டவரே தப்புவிக்க பண்ணின ஜீவனுள்ள தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே, இந்த பிரயாணத்திலே நீர் மட்டும் எங்களோடு இல்லாமல் இருந்திருப்பீர் என்று சொன்னால் நாங்கள் தப்பித்திருக்க வாய்ப்பில்லை, பிழைத்திருக்க வாய்ப்பில்லை. உமக்குள் நாங்கள் பிழைக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில நீர்
செய்து கொண்டிருக்கிறீர், இன்னமும் தொடர்ந்து செய்வீர். இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளிலையும் ஆண்டவரே, நீர் பாதுகாக்கிற தேவன், உதவியும் சகாயத்தையும் நீர் செய்கிற தேவன். உம்முடைய நாமம் சகாயம், உம்முடைய நாமம் உதவி. யெகோவா என்கிற நாமத்திலே உதவி இருக்கிறது, சகாயம் இருக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த கால வேளையில உம்மிடத்துல உதவியும் சகாயத்தையும் நாங்கள் தேடி நிற்கிறோம். நீர் எங்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவதற்காக இந்த கால வேளையில ஆயத்தமாகி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உம்முடைய பொறுப்பில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.